உங்கள் ஜெம் டிவியில் புத்தாண்டு சிறப்பு நிகழ்ச்சிகள். காலை 6 மணிக்கு ஆங்கில புத்தாண்டு சொற்பொழிவு. தேவர்களுக்கு தீராத துன்பம் கொடுத்து வந்த சூரபத்மனுடன் போர் புரிந்து தேவர்களின் துயரத்தை நீக்கி வள்ளியை மணந்து கொள்ள வேடர்களுடன் விளையாட்டாக போர் புரிந்து. காலை 8 மணிக்கு தெலுங்கானா முன்னாள் ஆளுநரும் பாஜக மூத்த நிர்வாகியுமான திருமதி தமிழிசை சவுந்தரராஜனுடன் புத்தாண்டு சிறப்பு நேர்காணல். நீங்க அப்பா காங்கிரஸ்ல இருந்தாரு, நீங்க பிஜேபிக்கு போகும்போது அப்பாவோட ரியாக்ஷன் எப்படி இருந்தது? ரொம்ப கோபம். கொஞ்ச நாளா பேசாம இருந்தாங்க, ஒரு 10 மாதம் பேசாம இருந்தாங்க. அது உள்ளத்திலிருந்து வருகிறது. நிச்சயமாக தாமரை மலர்ந்தால் தமிழகத்தில் உள்ள அனைவர் முகமும் மலரும், வாழ்க்கை மலரும். ஆரம்ப காலத்துல எனக்கு, ஏன்னா எங்க அப்பா காங்கிரஸ்னால காங்கிரஸ்காரங்களுக்கெல்லாம் சிவாஜியை பிடிக்கும், திமுக காரங்களுக்கெல்லாம் எம்ஜிஆர் பிடிக்கும். காங்கிரஸ் குடும்பத்துல இருக்கவங்களுக்கு எம்ஜிஆர் பிடிக்காது. சரி, எதிர்கட்சி அரசியல் தலைவர்கள்ல உங்களுக்கு பிடிச்ச தலைவர் யார்? எனக்கு பிடிச்ச தலைவர்னா எதிர்கட்சினா மேடம் ஜெயலலிதாவோட துணிச்சலும் அவங்களோட, ஏன்னா அவங்க கொள்கையில மாறுபட்டு இருந்தா கூட ஒரு பெண் அரசியல்வாதி என்ற வகையில எனக்கு அவங்கள. உங்களை பத்தி ஒரு பயோகிராஃபி எடுக்கிறாங்க, அந்த படத்துல யார் நடிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? காலை 9 மணிக்கு நகைச்சுவை நாவலர் புலவர் மா ராமலிங்கம் அவர்கள் தலைமையில் புத்தாண்டு சிறப்பு பட்டிமன்றம். பொறுமையும் சலிப்புத்தன்மையும் நிறைந்தவர்கள் ஆண்களா பெண்களா? பைய பெண்கள் இடத்துல கொடுத்தாங்க. அப்பாக்கு என்னதான் பொறுமை இருந்தாலும் ஒரு பைய கூட 3 நிமிஷத்துக்கு மேல தூக்கிட்டு வர முடியாது. பக்கத்துல இருக்கிற பையன் கிட்ட கொடுத்துருவாரு. அப்ப அப்பா வயித்துல நம்ம குழந்தைய வச்சோன்னா ஒரு 4 மாசம் தாக்கு பிடிப்பாரு. புரண்டு படுக்க முடியலன்னு சொல்லி இதை கொஞ்சம் நீ வாங்கிக்கிட அப்படின்னு சொல்லி எங்கன்னா பார்க் பண்ணிடுவாரு. அதனாலதான் சொல்றாங்க பொறுமைக்கும் சகிப்பு தன்மைக்கும் இலக்கணமே பெண்கள் சொல்லி நடுறாங்களே. ஒரு ஆள் உட்காந்ததை பார்த்து தோளை தட்டினாரு. பஷீரு நல்லா இருக்கிறியா, பஷீர் நல்லா இருக்கிறியான்னாரு. அவர் கம்முன்னு இருந்தார். என்னடா நீ படிக்கிற காலத்தில் இருக்கிற மாதிரியே கம்முனுக்கிற, பதிலே சொல்ல மாட்டேன்ற. என்ன பஷீரு, அன்னைக்கு மெல்லிஸாக இருப்பேன், இன்னைக்கு ரொம்ப குண்டாயிட்ட அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது அந்த ஆளு கோபம் வந்துடுது. நான் பஷீர் இல்லை, நான் அப்துல் காதர் அப்படின்னா. ஏய் வேற கூட மாற்றிக்கினியா? நீங்கள் பொம்மை வாங்கி கொடுத்துறீங்க, அந்த குழந்தை அந்த பொம்மையை கையில் வச்சு அதுக்கு பொட்டு வச்சு பூ வச்சு ஜடை பின்னி அதை கைக்குள்ளேயே வச்சுக்கிட்டு சந்தோஷமாக விளையாடுது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பொம்மையை கட்டி விட்டு புருஷனும் ஒருத்தனை கொடுத்துறீங்க. அது நம்மளை வெளியே போக விட மாட்டேங்குது, கடைக்கு போக மாட்டேங்குது, ஃப்ரெண்டு கூட போக விட மாட்டேங்குது, கைக்குள்ளேயே வச்சு வாழுது. வாழ்க்கையில் எல்லா நேரத்துலையும் சகிப்புத்தன்மையை பொறுத்துக்கிட்டு உங்களுக்காக உழைக்கிற ஆண்களுக்குத்தான் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் அதிகம். மதியம் 1 மணிக்கு 2024ஆம் ஆண்டின் பொதுமக்கள் கொண்டாட்டம். சில பேர் சொல்லின்னு இருக்கானுங்க, இந்த 2025 ஃபுல்லாக எதுவுமே பண்ணக்கூடாது விட்டுன்னுட்டு. அதுதான் ப்ரோ, அதை விட்டுருணும். விட்டுணும். அப்படி இல்லைன்னா அவனும் ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் விட்டுணும். 2024 இந்த இயர் உங்களுக்கு எப்படி போச்சு? எப்படி போச்சுன்னா நாசமாக போச்சு ப்ரோ. எதிர்பார்ப்பா ப்ரோ, இப்போ இன்னொரு பொண்ணு லவ் பண்ணின்னுக்கிறேன். ஐயோ, அது செட் ஆயிடுச்சுன்னா ஓகே ப்ரோ. அதான் பொம்மை வாங்கிட்டு போயிட்டு வெளியே வர வச்சுட்டு, இந்தாடி வச்சுக்கோ, நான் லவ் பண்ணுறேன், இதை நீ வச்சுக்கோ, நான் ஒன்று வச்சுக்கிறேன். அவ்வளோதான் ப்ரோ. எனக்கு நல்லா போச்சுன்னு சொல்ல முடியாது, நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. இருக்கு ஆனா இல்லை, அதை மாதிரி தான் போச்சு. சென்னைக்குள்ளே தான் ஒர்க் பண்ணுறேன். சென்னைக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். சென்னை ஊருக்கு ரொம்ப வந்தாரை வாழ வைக்கும் ஊர், அதுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். தெரிஞ்ச தொழிலை விட்டவனும் கேட்டான், விட்ட தொழிலை செஞ்சவனும் கேட்டான்ற மாதிரி ஒரு பழமொழி. அதனால் அவங்க பிடிச்ச தொழிலை எப்பயுமே முதல்ல. வெல்கம் டு ஃப்ரேம் பை ஃப்ரேம். வி ஹேவ் அலங்கு டீம். மாலை 6:30 மணிக்கு அலங்கு திரைப்பட குழுவினர்களுடன் சிறப்பு நேர்காணல். சின்ன இன்சிடென்ட் தான், ரொம்ப பெரிய இன்சிடென்ட் இல்லை, கலெக்ஷன் ஆஃப் இன்சிடென்ட்ஸ். சின்ன வயசில் எனக்கு என் நாய்க்கு நடந்த ஒரு சம்பவம், அது அப்படியே மனசில் இருக்கும்ல, நமக்கு தெரியாது ரைட்டிங் போட்டு வரப்போ. டாக் வச்சு பண்ணணுன்றது ஒரு இன்டென்ஷன். அது எனக்கு தெரியாமல் டாக்ஸ் பற்றி நிறைய இன்சிடென்ட்ஸ் வந்துகிட்டே இருந்தது. அப்போது ஒரு ட்ரூ இன்சிடென்ட் ஒன்று கிடச்சிது. சார், ஒரு ஃபர்ஸ்ட் இப்போ நீங்கள் ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் ஆகும்போது ஒரு ஹீரோயினுக்கு இல்லை, ஒரு சாங் இல்லை, எதுவுமே இல்லை. பட் ஆனால் ஆக்டிங் ஸ்கோப்னா இந்த படத்தில் லெவலுக்கு வேறு எங்கேயா இருக்குமான்னு கேட்டால் எனக்கு டவுட். ஒரு இன்ட்ரடியூஸ் ஆகும். ஓகே, நீங்கள் எப்படி இந்த கதையை ஃபர்ஸ்ட் ஒத்துக்கிட்டீங்க? இவன் யார், தர்மன்றவன் யார், இந்த கதை என்ன பண்ணும், மக்களுக்கு எப்படி இது கனெக்ட் ஆகும், இது எல்லாமே அந்த மிட் பாயிண்ட்ல இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு மிட் பாயிண்ட் சொல்லி முடிச்ச உடனே எனக்கு பயங்கரமாக இது ஒரு அவுட் ஆஃப் தி பாக்ஸ் அண்ட் வேர்ல்டு சினிமா அப்படின்ற மாதிரி தான் நினச்சேன் நான். இரவு 7:30 மணிக்கு சீசா திரைப்பட குழுவினர்களுடன் புத்தாண்டு சிறப்பு நேர்காணல். ப்ரெடிக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது, கடைசி வரைக்கும் ஆடியன்ஸை ஒரு எதிர்பார்ப்போட கூட்டிகிட்டு போகணும். இது பொதுவாக ஒரு நல்ல
படமாக அவங்க ஃபீல் பண்ணணுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருந்தேன். அதை நோக்கிய திரைக்கதை தான். இல்லை மெயினான ப்ரொடியூசரோட ஹாஸ்பிட்டல் எல்லாம் போய் ஸ்டே பண்ணி அந்த விஷயங்களை அவங்ககிட்ட இருந்து அப்சர்வ் பண்ணேன். ரியலாகவே போய் 2 days ஸ்டே பண்ணேன் ப்ரொடியூசர் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அந்த பேஷண்ட்ஸ் கூட ஃபுல் இன்ட்ராக்ட் பண்ணேன். ஸோ சீசா வந்து எனக்கு நான் சூஸ் பண்ணல, சீசா தான் என்ன சூஸ் பண்ணியிருக்காங்க. பாண்டி சீமையிலே தேரோடும் வீதியிலே. இரவு 9 மணிக்கு திரைப்பட இசையமைப்பாளர்கள் குறித்து ஏவிஎம் ரகு அவர்களுடன் சிறப்பு விவாதம். இன்றைக்கும் ஒரு கிட்டார் பிளேயர் வந்துட்டு ஒரு கிளாஸ் போகிறாருன்னா அவர் கற்றுக்கூடிய பாடல் வந்து இளைய நிலா பொழிகிறது இந்த பாடல் தான். தவிர்க்க முடியாத காரணம், ப்ரொடியூசர் வராரு, டைரக்டர் வராரு, சார் பாடலுக்கு எவ்வளோ தான் சார் பேக்கேஜ், வேறு வழி கிடையாது சார் அப்படின்றப்போ அதுக்கு கட்டாயத்துக்கு நாங்கள் உள்ளே போகிறோம். நேயர்களே, புத்தாண்டு சிறப்பு நிகழ்ச்சியை காண தவறாதீர்கள்.